ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் மேக் அண்ட் சீஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் மேக்ரோனியை வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க வெந்ததுலேருந்து. அதுக்கப்புறம் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி எல்லோரும் மைதா மாவு தான் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சமாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றனால ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்தாவையும் அதில் இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மொசரலா சீஸ் ஆட் பண்ணுங்கள். மொசரலா சீஸ் வந்து நான் ஃப்ரோசன் தான் இருந்துச்சு, அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆரிகனோ சீசனிங், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி நமக்கு கொடுக்கும். இதில் இன்னொரு இது என்னென்னா, நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருந்தோம்னா இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட ஸ்வீட் கார்ன் இல்லாதனால நான் சிம்பிளாக வந்து மேக்ரோனி மட்டும் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேக்ரோனி வேக வைக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மேக்ரோனி வேக வைக்கும் போது அந்த ஸ்வீட் கார்னை வந்து ஒரு 70% மேக்ரோனி வெந்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. லாஸ்ட்டில் நான் வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக ட்ரிசில் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக மேக் அண்ட் சீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். சீஸியாக ஜூவியாக மேக் அண்ட் சீஸ் ரெடி. தேங்க்யூ.